ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ்ரீ இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிஸியான டேயோட விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இது 14th வெட்னஸ்டே அன்னைக்கே ஷூட் பண்ணது. பட் ஆனால் அன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. அப்படியே ஷூட் பண்ண வீடியோஸும் ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் இருந்தது. சரி, இன்றைக்கி வந்து ஓரளவு கண்டினியூவாக எல்லாம் எடுத்திருக்கேன் வீடியோஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோன்னு பண்ணிகிட்ருக்கேன். வரலக்ஷ்மி பண்டிகை வருது இல்லையா? ஸோ அதான் வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாவோட ஸ்கூலில் இன்றைக்கி மார்னிங்கே ஃபங்க்ஷன் இருந்தது. அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ காலையிலே அவளை கிளப்பி விட்டுட்டு காலையில் அடை தோசை தான் செஞ்சுருந்தேன். இப்போ மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து வத்த குழம்பும் கோஸ் பொரியலும் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ரொம்பவே ஒர்க் லோடு அதிகமாக இருந்ததுங்க. அதனால தான் வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி நான் சண்டேவே க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் 8th மந்த் வேறு நடந்துகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ணுறது. இப்போ ஒரு ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது, வந்து உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி செக்லிஸ்ட்லாம் போட்டு அதை செக் பண்ணிவிட்டு சரி என்னென்ன க்ளீன் பண்ணியிருக்கோம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கையும் பார்த்துட்ருந்தேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் 14th அன்னைக்கு எங்களோட எம்ப்ராய்டரி கிளாஸ்லேயும் ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதோட கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அங்கே எல்லாருமே வந்திருந்த லேடிஸ் எல்லாருமே பண்டிகைக்காக மா இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டுருந்தோம். மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருந்தேன். பட் வந்து அதை வெளியில் எடுத்து வைக்காமல் எல்லாத்தையுமே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டேன். வந்து பார்த்தா நைட்டு டின்னர் செய்கிறதுக்கு மாவு இல்லை. சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருந்தது. சரி அதையும் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு புதுசாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் பால் சாதம் தான் நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பண்ணியிருந்தேன். ஃபெஸ்டிவல்ஸுன்னு பார்த்திங்கனாலே நம்ம லேடிஸ்க்கு நிறைய ஒர்க் இருக்கும். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வரலக்ஷ்மி பண்டிகை வந்துட்டு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் நிறைய சந்தோஷங்களையும் மெமரிஸையும் இந்த அம்பாள் வந்து நமக்கு தராங்க. ஸோ வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலி நான் வந்து தேர்ஸ்டே தான் யூஸ்வலாக அம்பாள் அழைப்பு இதெல்லாம் பண்ணிவிடுவேன். பட் இந்த வாட்டி வந்து ஒரு நாள் மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 நாள் பூஜை பண்ண முடியுமான்னு தெரியலனால, ஹெல்த்தும் சரியில்லாததுனால. ஸோ வந்து ஃப்ரைடே தான் நான் அம்பாள் அழைக்கலான் இருக்கேன். பட் ஆனால் க்ளீனிங் ஒர்க்கு மேக்ஸிமம் ஒர்க் வந்து தேர்ஸ்டேக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பிரசாதம் வேறு பண்ணணும், அதிரசம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில, முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே இனிமேல் பிளான் பண்ணிவிட்டு தான் எல்லாம் பண்ணணும். நான் ஆக்சுவலி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சாட்டர்டே போலலாம் இந்தந்த டேக்குள்ளே இந்த ஒர்க்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட்லாம் போட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிளானிங்கோடு தான் ஒர்க்கே ஆரம்பித்தேன். இருந்தாலுமே வந்துட்டு என்னால் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க்லாம் கடலாம் முடிக்க முடியல. ஸோ லேகிங் இருக்குது. ஸோ ஒரு நாளில் வந்து நம்ம எல்லா ஒர்க்கையும் பண்ணோன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து பூ வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வாங்கலை. ஒரு நாளாக வந்து காலையில் ஒருத்தர் பூக்காரர் வந்தார், அவர்கிட்ட கொஞ்சம் வாங்குறது, மதியானம் வந்தார், அவர்கிட்ட வாங்கினேன். இந்த பூ வந்துட்டு இது நிலைக்கு மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இது மாதிரி எல்லாம் கலந்து வாங்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் க்ராசரி லிஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ அந்த லிஸ்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் கட்டிட்டு நைட்டு தூங்குறதுக்கு 11 அரௌண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய பிஸி விலாக் போச்சு. வரலக்ஷ்மி பண்டிகையோட விலாக் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். என்னோடய சேனலில் வர கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.